கிறிஸ்துமஸ் என்றாலே எப்பொழுதும் நமக்கு முதலாவது நினைவில் வருகிற பாடல் ஜிங்கிள் பெல்ஸ் தான். ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இந்த பாடல் கிறிஸ்துமஸ்க்காக எழுதப்பட்டதல்ல. 1857 ஜேம்ஸ் லார்ட் பியர்பாண்ட் என்பவர் இந்த பாடலை எழுதினார். அப்போது பாடலின் பெயர் ஒன் ஹார்ஸ் ஓபன் ஸ்லே. பிறகுதான் ஜிங்கிள் பெல்ஸ் என்று மாற்றப்பட்டது. பியர்பாண்ட் இந்த பாடலை எழுதும்போது அவர் நன்றி கூறும் நாள் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட்டத்திற்காக இருந்தார். அப்போது பனியில் குதிரை வண்டியில் செல்லும் சுவாரஸ்யத்தை பாடலாக வடிவமைத்தார். இந்த பாடல் எளிய தாளம், குழந்தைகளுக்கு பிடித்த ரிதம் மற்றும் குதிரைக்களம் ஒளி போன்ற ஜிங்கிள் பெல் சத்தம் காரணமாக கிறிஸ்துமஸ் காலத்தில் மக்கள் பாடத் துவங்கினர். சர்ச்களும் கோயர்களும் குழந்தைகளும் இந்த டியூனை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு ஃபன் தேங்க்ஸ் கிவிங் பாடல் சாண்டா கிளாஸ் வருகிற கிறிஸ்துமஸ் சீசனுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்ததால் அது மெதுவாக கிறிஸ்துமஸ் ஆந்தம் ஆனது. இப்போது உலகம் முழுக்க ஜிங்கிள் பெல்ஸ் என்று கேட்டாலே கிறிஸ்துமஸ் பனியில் ஓடும் குதிரை, சாண்டா, பரிசு பொருட்கள் இதெல்லாம் தான் நினைவுக்கு வருகிறது. இப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கிறிஸ்துமஸ் ஃபேக்ட்ஸ் வேண்டுமா? இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.